ஒரு விசேஷமான செய்தி என்னவென்றால் அது 1874 அது ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு இது பிராட்கேஜ், அதாவது 1 மீட்டர் 636 மில்லிமீட்டர் என்ற அளவில் தான் இந்த ட்ராக்லாம் இருந்திருக்கின்றன. அதன் பிறகு 1875க்கு பிறகு அப்போது மீட்டர் கேஜ், அதாவது 1 மீட்டர், அதாவது இந்த ட்ராக்கும் அந்த ட்ராக் இடையில் 1 மீட்டர், அது மீட்டர் கேஜ். இந்த மீட்டர் கேஜ் பரிணாமமாக மாற்றப்பட்டது எப்பொழுது என்றால் 1875 தான். அதற்கு பிறகு இப்பொழுது நவீன காலத்தில் பிராட்கேஜ் தான் வசதியானது என்று பிறகு பிராட்கேஜாக மாற்றினார்கள் என்பது ஒரு புதிய செய்தி. ஆக இந்த ரயில் தடம், அதாவது நாகப்பட்டினத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை உள்ள அந்த ரயில் தடம் ஆரம்ப காலத்தில் ஒரு பிராட்கேஜாக இருந்து பிறகு 1875க்கு பிறகு மீட்டர் கேஜாக மாற்றப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுது நவீன காலத்தில் இது பிராட்கேஜாக மாறியுள்ளது என்பது ஒரு செய்தி. இது எந்த தடம் என்றால் இன்றைய தேதியில் காரைக்காலிலிருந்து நாகூர் நாகப்பட்டினம் வழியாக அடுத்து மிகப்பெரிய ரயில் நிலையம் இந்த திருவாரூர் ரயில் நிலையம் தான்.